கைஸ் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சக்கப்புறம் அதை போய் அந்த வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கு முழுசாக புரியும். ஹாண்டர் வித் ரைடிங் சீரீஸை சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி கைஸ். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் போகிற விஷயம் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அதேமாதிரி உங்கள் லைஃப்பில் ரியல் லைஃப் இன்சிடென்ட் ரியல் லைஃப்னு வரல, உங்கள் லைஃப்பில் தான் அமானுஷம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட சொல்லிப்பீங்க. அதை உங்கள்கிட்ட யார் நம்பாமல் இருப்பாங்க. அதை வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம் கண்டிப்பாக. அதை எப்படி ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் மெயிலில் போய் வாய்ஸ் நோட ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா இன்ஸ்டாவில் போய் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா விஷயமும் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம். நீ ஷேர் பண்ணி சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நீங்கள் முழுசாக சப்போர்ட் தரணும் கைஸ். பார்ட் 1 வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்க்கு. இந்த வீடியோ பார்த்து முடிச்சாலும் அந்த வீடியோ பாருங்கள். இப்போ பார்ட் 2 வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு சொல்கிறேன் கைஸ். நான் ஒரு கமெண்ட் படித்து பார்த்தேன் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஹாண்டர் வித் ரைடிங் பார்த்திங்கன்னா அந்த சீரீஸில் கீழே வந்து பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஹாண்டர் வித் ரைடிங் நல்லா இருக்கும் ப்ரோ, நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே அப்படின்னு பார்த்தேன். இன்னொரு கீழே என்ன போட்டிருக்காருன்னா, ப்ரோ ஹாண்டர் வித் ரைடிங்லேயே நீங்கள் ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் இன்சிடென்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது ரைடிங்லேயே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. அது நம்மளுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ப்ரோ. எங்களுக்கு பார்க்குறவங்க புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், உங்களுக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம அடுத்த பார்ட்டில் நான் அது ட்ரை பண்ணுறேன். ஹாண்டர் வித் ரைடிங்கும் அப்புறம் ரியல் லைஃப் இன்சிடென்ட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டையும் நான் போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் நான் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. ஹெட்லைட் மட்டும்தான் கைஸ் எனக்கு வெளிச்சமே. சுத்தமாக ஒரு வெளிச்சம் கூட இருக்காது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டில் ஏன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊர் பேரை வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் வந்து ஊர் பேர் சொல்ல மாட்டோம்னா கைஸ் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஊர் பேர், அதாவது இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. சென்னையில் இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டியில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. கிண்டியில் எந்த ஏரியா அப்படின்னு நான் சொன்னால் அந்த ஏரியா சேர்ந்த மக்கள் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. கண்டிப்பாக நம்ம நண்பர்கள் எல்லாருமே நம்ம அந்த ஏரியா சொன்னோம்னா பர்டிகுலர் பிளேஸ் நம்ம சொன்னோம்னா அந்த வீடியோ பார்ப்பாங்க. அப்போ அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அந்த வீடியோவில் இந்த வீட்டில் இந்த இன்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லி அவங்க அடுத்து அந்த வீட்டு சைடு போக கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஏரியாவே ஒரு நெகட்டிவ் ஃபீலாக ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயினாக டிஸ்ட்ரிக்ட் பேர் சொல்லுவோம். பக்கத்தில் ஏதோ பெருசாக, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கிண்டி சொன்ன பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெருசாக பார்த்திங்கன்னா சென்னையில் கிண்டியில் பக்கத்தில் ஒரு சின்ன ஏரியா நடந்தது அப்படி சொல்லி நம்ம முடிச்சிடுவோம். அப்போ பார்த்திங்கன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதான் கைஸ் நானும் சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேட்டாரு, சென்னையில் நீங்கள் ஒரு இன்சிடென்ட் போட்டீங்க ஒரு ரியல் இன்சிடென்ட்டு எந்த ஏரியா ப்ரோ அப்படின்னாரு. அது நம்ம சொன்னோம்னா ஒரு ஐடி ஊழியர் நடந்தது வந்து நம்ம போட்டிருந்தோம். அது நீங்கள் பார்க்காதாலும் நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ரியல் லைஃப் இன்சிடென்ட்டில். அது வந்து பார்த்திங்கன்னா
அவர் கேட்டனால நான் சொன்னேன் ப்ரோ இது வந்து பார்த்திங்கன்னா கமலில் சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்ம கமல் நானும் சொன்னேன் ப்ரோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம வந்து அந்த ஊருக்கு க்ரியேட் பண்ணுறவங்க ஆயிரும். அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி போட மாட்டோம் அப்படின்னு. அதனால ஒரு இன்சிடென்ட்னால தான் கைஸ் நம்ம வந்து போட மாட்டோம். வேறு வந்து பார்த்திங்கன்னா அது ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவும் கிடையாது. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நம்பி, அதாவது நம்மளை நம்பி அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா வாலண்டியராக சொல்லிடுவாங்க ப்ரோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏரியா நடந்து சொல்ல வேணாம் ப்ரோ, அதே மாதிரி எங்கள் பேரை நீ யூஸ் பண்ண வேணாம் ப்ரோ, பேரை வந்து நீ மாற்றி சொல்லணும் ப்ரோ அப்படின்னு வாலண்டியரே சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஏரியா பேர், அதாவது அந்த ஏரியா பேரும் அவங்க பேர் நம்ம சொல்லிட்டோம்னா அந்த ஏரியாலாம் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு வெடிக்கும். கேஸ் கொடுக்க நமக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியா பற்றி அவங்க நெகட்டிவ் தாட்ஸ் வந்து சொல்லி க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க கேஸ் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமும் நம்ம வந்து ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ண முன்னாடி யோசிச்சு ரொம்ப ஆராய்ஞ்சு தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஏதோ தானே நம்ம அப்லோட் பண்ண மாட்டோம். வீடியோவும் சரி ஏதோ தானே நம்ம மேக் பண்ணவும் மாட்டோம் கைஸ். பார்க்குறதுனா வெறும் வியூ மட்டும் தானே காட்ட முடியுது. ஏன்னா பார்த்திங்கன்னா நானும் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம வந்து கான்டென்ட் ரைடிங் தானே, அதனால பார்த்திங்கன்னா நான் தைரியமாக நான் வீடியோ எடுப்பேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேண்டமாக போகிறது தான், எதுவுமே நம்ம செலெக்ஷன் பண்ணி போகிறது கிடையாது. அதான் உண்மை. ரேண்டமாக ஒரு இடத்துக்கு போகிறோம் நைட் டைமில், அங்கே பார்த்திங்கன்னா நம்ம எதாவது பில்டிங் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நானும் உங்களுக்கு நான் ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு எதுவுமே சிக்க மாட்டேங்குது. பார்ப்போம். நிறைய விஷயம் எடுத்து வந்தேன், காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ நான் காட்டுறேன். ஓரமாக நம்ம ஒரு நல்ல ஒரு பயங்கரமான இடத்துல நிப்பாட்டி பார்ப்போம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ரியல் லைஃப் இன்சிடென்ட்லாம் போகிறீங்களா ப்ரோ, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் உண்மையா அப்படின்னு சொல்லி நமக்கு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்க லைஃப்பில் அமானுஷ்ய விஷயம், அதாவது ஹாரர் ஃபீலிங் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டைம் பேயை பற்றி அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க வாழ்க்கையில் அவங்க அந்த நிகழ்வு மறக்கவே முடியாது. இப்போ நம்ம வந்து நீங்கள் தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு. ஆனால் அதை நீங்கள் உணர்ந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நம்ம ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா நானும் நிறைய இன்சிடென்ட் கேட்டிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் கடைசியாக சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா ப்ரோ, என்னோடய லைஃப்லேயே பார்த்திங்கன்னா இல்லை பேயே இல்லைன்னு நினச்சேன், ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையாகவே இருக்குது ப்ரோ, என்னோடய லைஃப்பில் நடந்ததுக்கப்புறம் தான் ப்ரோ அது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட நிறைய பேர் என்கிட்ட அதான் சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா நான் என் லைஃப்பில் நடக்கும்போது தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் கைஸ் நான் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க லைஃப்பில் அது நடக்கும்போது மட்டும்தான் அந்த இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அது தெரியும், அப்படி இல்லைன்னா தெரியாது. அதை நம்ம உணர்ந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கீங்க இல்லை அப்படின்னு, ஆனால் அதை
அதை உணர்ந்து பார்த்தவங்க சொல்லுவாங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க மூஞ்சிலே நீங்கள் பயத்தை பார்க்கலாம், இல்லை அதை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த உணர்ந்துட்டாங்க நெகட்டிவ் ஃபீலிங்கை, அதை விட்டு அவங்க மீள முடியாது. அதே மாதிரி அப்படி இருந்துட்டு ப்ரோ இப்படி ஆயிடுச்சு எனக்கு நான் சொல்யூஷன் என்ன ப்ரோ அப்படின்னாலும் நீங்கள் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நான் சொல்யூஷன் நம்ம சொல்கிறோம். லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்போம். எல்லா வழி அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அனுபவிக்கிறது வழியே இருக்காது, அத்தனை வழி நம்ம அனுபவிச்சிருப்போம். அனுபவித்து ஒன்ஸ் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெயித்த மாதிரி. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து லைஃப்பில் தோத்துட்டீங்க அப்படின்னா ஜெயிக்கணும்னு வெறி. ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா பார்ட் 1 சப்போர்ட் பண்ணிங்க, அதுமாதிரி பார்ட் 2 சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாண்டர் வித் நைட் ரைடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் இருக்கோ செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் தான் அமானுஷம் விஷயம் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கீழே மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், டைப் பண்ணி. இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துட்டு அதை போய் நீங்கள் வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா விஷயமே நம்ம வீடியோவை மேக் பண்ணி போடுவோம். ஓகே, அடுத்த ஒரு நல்ல ஒரு ஹாண்டர் ஐடி வீடியோ அப்புறம் ரியல் ஃபியூச்சரை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணி.